நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சிய வெற்றியின் ரகசியம். இன்று சங்கடகர சதுர்த்தி. அதாவது நம்ம விநாயகர் பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீருங்கிறது ஐதீகம். அதான் சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் அனைத்தும் விலகி போயிடும். விநாயகர் பெருமான் நினைத்து விரதம் நம்ம முறையாக வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுடைய துன்பங்கள், இடைஞ்சல்கள், இடர்பாடுகள், இன்னல்கள், கெடுதல்கள் எல்லாமே ஓடி போயிடும். இன்னொன்று என்னென்னா, விநாயகர் பெருமான் ஒரு மாம்பழத்துக்காக என்ன செய்வார்னா, உலகத்தை சுற்றி வரணும்னு சொல்லும் பொழுது, அவர் உலகத்தை சுற்றி வராமல் தாய் தகப்பன் தான் எனக்கு உலகம்னு சொல்லி தாய் தகப்பனை முறையாக வளம் அந்த பழத்தை வாங்கிட்டார்ல. விநாயகர் பெருமானுக்கு தாய் தகப்பன் தான் உலகம்னு சொல்லி ஒரு தத்துவத்தை அப்போவே கொடுத்துருக்காரு நமக்கு. அதே மாதிரி யார் ஒருவர் தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க எந்த விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் எல்லாமே அவங்க முன்னாடி வீட்டில் நிற்பாங்க. இவங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தாய் தகப்பனை ஒருவர் நல்லா மனம் கோடாமல் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இறைவன் இருப்பார். அவங்க வீட்டிலேயே இறைவன் இருப்பார். இவங்க கோயிலுக்கு போய் தேடி போய் ஒவ்வொரு கோயிலாக போய் சாமி கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தத்துவத்தை எடுத்து சொன்னதே விநாயகர் பெருமான் தான். அதனால் முறையாக தாய் தகப்பனை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லா இருப்பீங்க. தாயையும் தகப்பனையும் ஒருவர் கவனித்து கொள்கிறாங்களோ வாழ்க்கையில் எந்த துன்பம் வராது. கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்க நல்லாவே இருப்பாங்க. எந்த விதமான கெடுதல்களும் வராது. அவங்களுக்கு எல்லா விதமான தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு கோயிலுக்கு நீங்கள் போகும்பொழுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போகும்பொழுது கொஞ்சம் பச்சரிசி வெல்லத்தை மிக்சியில் ஜாரில் அப்படியே ஒரு குருணை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த கோயிலில் விநாயகர் பெருமான் கோயிலில் மரங்கள் இருக்கும், அரச மரம், இது மாதிரி மரங்கள் இருக்கும்ல, அது தூரில் அப்படியே வேரில் அப்படியே சுற்றி அப்படியே போட்டுட்டு வாங்க. எறும்புகள் சாப்பிடட்டும். நீங்கள் இது மாதிரி செய்யும் பொழுது எத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுற புண்ணியம் கிடைக்கும். இது நீங்கள் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. நமக்கு எவ்வளோ பொருளாதார சிக்கல்கள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த எறும்புகளுக்கு உணவு கொடுக்கும்பொழுது நீங்கள் கோடிக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுற புண்ணியம் அந்த எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு கிடைக்கும். இதை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்துட்டு இது மாதிரி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த இடைஞ்சல் வராது, எந்த துன்பங்கள் வராது. உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். திருமண தடையாக எல்லாம் விலகி போய் நல்லபடியாக திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்கு இல்லாமல் இருக்கீங்களா, எல்லாமே நல்லபடியாக குழந்தை பேர் பிறக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்துடும். ஒரு குழந்தை உங்களுக்கு அந்த இறைவனே ஒரு ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை கொடுப்பார் உங்களுக்கு. அது மாதிரி வேலை வாய்ப்பு சரியில்லாமல் இருக்கவங்க இது மாதிரி எறும்புகளுக்கு உணவு போடுங்க. கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போன ஜென்மத்தில் உள்ள கர்ம வினைகள்னால எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குது. இந்த ஜென்மத்தில் இது மாதிரி அன்னதானம் கொடுக்கறது, எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது இது மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளும் சேரும். அம்மா அப்பாவை யார் நல்லா